ஆண்டவருக்கு தேவை கூட்டம் இல்லை, ஆண்டவருக்காக நீ வைராக்கியமா இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் அவர் தேவைப்படுது. பெரும் கூட்டத்தை ஆண்டவருக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களாம் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் அந்த பார்வையே இல்லை. ஆண்டவருக்காக தாக்கு பிடிச்சி நிக்கிறவங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டுட்டு போகாம இருப்பியா? எந்த சூழ்நிலையிலும் என்னை நீ விட்டு கொடுக்காம பேசுவியா? இல்லை என்னை விட்டு கொடுத்துருவியா என்று சொல்றேன். என்னதான் வாழ்க்கையில வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேலடா. நீ என்னடி போக மாட்டேல்ல யோபு? யோபு, என்னோட போக மாட்டேல்ல? போக மாட்டான்ட்டவர். எப்படி சொல்ற? என்ன நீங்க கொண்டு போட்டாலும் நான் போக மாட்டான்ட்டவர். சூப்பரா யோபு. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையில அவரை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. ஆனா நம்மளாம் டக்குன்னு விட்டு கொடுத்துருவோம். ஒரு பிரச்சனை சோதனை வந்துச்சுன்னா, என்னத்த போங்க ஆண்டவரை, நீங்க என்ன எங்க ஆண்டவர் பண்ணிட்டான்னு நினைக்கிறீங்க, போங்க, ஒன்னத்தையும் பண்ணல. ஈஸியா விட்டு கொடுத்து பேசுவோம். நோ, விட்டு கொடுத்து பேசாத ஆட்களையும் அவரை விட்டு வெளியே போகாத ஆட்களையும் ஆண்டவர் தேடுகிறார், ரெடி பண்ணுகிறார், உருவாக்குகிறார். இவங்களை வச்சுதான் பிசாசுக்கு சவால் விட வரால முடியும். ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் என்ன கூட்டு என்ன பண்ண? புசுக்குன்னு போறவங்களை கூட்டு என்ன பண்ண? அவங்களை எப்படி யுத்தத்துக்கு அனுப்ப முடியும்? முடியாதுல்ல, முடியாது. இப்ப யோபை வந்து யுத்தத்துக்கு கூப்பிட்டுருவாரு. ஏன்னா அந்த பையன் என்ன சொல்றான்? கொண்டு போட்டாலும் போக மாட்டேங்கிறான். நீ போடா, நீ அவனை போய் அடிச்சு வாடான போயிடுவான். நீங்க 10 ரூபா தரலாம் போயிருவேன் ஆண்டவர். அவனை வச்சு எப்படி நம்ப முடியும்? அவனை நம்பி எப்படி யுத்தத்துக்கு அனுப்ப முடியும்? அனுப்ப முடியாதுல்ல. அப்ப தேவன் சாத்தானுக்கு சவால் விட்டு இருக்கிறார் அவரு. இப்ப அந்த மாதிரி சவால் விடுற ஆட்களை அவர் எடுத்து யுத்தத்துக்கு அனுப்புறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தேவை கூட்டம் இல்லை, எனக்கு தேவை என் மேல வைராக்கியமா இருக்கிறவங்க. வைராக்கியமா இருக்கணும். என்ன வைராக்கியம்? என்ன வைராக்கியம்? நீங்க தான் தெய்வம் ஆண்டவரே, நான் எந்த தெய்வத்தையும் நான் கையெடுத்து கும்பிட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க தான் கடவுள் ஆண்டவரே. அந்த வைராக்கியம் இருக்கும். அது எலியாவின் வைராக்கியம். சரிங்களா? அந்த ஒத்த வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்து ஜெயிக்க முடியாது. எதை வச்சுட்டு? ஆண்டவர் தான், கர்த்தர் தான் தெய்வங்கிற அந்த ஒத்த வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு நீங்க உலகத்தை பிசாச ஜெயிக்க முடியாது. ஆமென். என்ன வைராக்கியம் நமக்கு? யோபின் வைராக்கியம் நமக்கு வேணும். தானியேலின் வைராக்கியம் வேணும். தானியேலின் வைராக்கியம் வேணும். நான் ஜெபிக்க மாட்டேன், நான் ஜெபிக்காம இருக்க மாட்டேன், நான் ஆள்கிட்ட பேசாம இருக்க மாட்டேன். நீ என்னடா சொல்றது? என் லவர்கிட்ட பேசாமலாம் சொல்றது? போட, தலை வெட்டியா வெட்டிக்கோ, சிங்கக்கவியை போடியா போட்டுக்கோ. நீ என்னடா சொல்றது? லவர்கிட்ட பேசாத, லவர்கிட்ட பேச, நான் போய் பேச மாட்டேன். இதான் தானியேலின் வைராக்கியம். ஆமா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல எங்க கையை வைப்போம்? ஜபத்துல கை வச்சிருவோம். பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிட்டா போச்சு. கிருபை இல்ல ஆண்டவர். 2 நாள் கேட்படுமே, என்ன வந்துட போகுது? என்ன கழுத்த விட்ட போறாரு? விட்டுருவோம். நம்ம சின்ன ஒரு பிரச்சனை வந்தா ஜபத்துல கை வச்சிருவோம் பட்டுன்னு. கொஞ்சம் நம்ம ஒர்க்கு ஹார்டா பார்த்து அப்படி டயர்டா வந்தா, ஆண்டவர் என் நிலைமையா இருந்திருக்கிறார், சோத்திர ஆண்டவரின் படுத்துங்கிடுவோம். இதான் நம்ம லெவல். ஆனா அங்க ஒருத்தன் தானியேல் ஜெபிச்சா செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கிறான். பரவாயில்ல, நான் அவன் சொல்றான், ராஜா சொல்றாரு ஜெபிச்சா செத்து போயிடுவா தானியேலுங்கிறாரு. ஆனா தானியேல் சொல்றான், செபிக்கலாம் நான் செத்து போயிடுவேங்கிறாங்க. நான் செத்து போயிடுவேன் தலைவா, என்னை செபிக்க விட்டுங்கிறான். நான் செத்தாலும் சாகுறேன், ஜெபிச்சுட்டு சாகுறேன். சொல்லுங்க, நான் செத்தாலும் சாகுறேன், செபிச்சுட்டு சாகுறேன். எனக்கு உடம்பு வலிச்சாலும் வலிக்கட்டும், செபிச்சுட்டு தூங்குறேன். எனக்கு பிரச்சனை தீருது, தீராம போய் தொலையுது, செபிச்சிடுறேன். ஆமே, இதுதான் வைராக்கியம். ஆமா, நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா போவோம், ஆனா வைராக்கியம் இருக்கா? ஜெப வைராக்கியம் இருக்கா? ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனா பாஸ்ட் கோச்சிக்குவாரு, போன் போட்டு ஏன் வரலன்னு கேட்பாரு. அதுக்கு தான் நாங்க போறோம். என்ன பண்றது? ஜெப வைராக்கியம். நம்ம அடிப்படையே நம்ம தப்பாக வச்சிருக்கிறோம். அதனால இந்த நிலைமையெல்லாம் மாறணும். அதனால இந்த தொழுவத்துல இந்த மந்தையில ஆண்டவர் இப்படிதான் பேசுவார், கட்டன் ரேட்டா பேசுவார், இப்படிதான் இருக்கணும். ஆமேன். பிரேக் இல்லாத வண்டி நம்பி யாராவது ஓட்டுவீங்களா? பிரேக் இல்லாத சைக்கிள் கொடுத்து ஓட்டுங்க சிஸ்டர்னு சொன்னா எத்தனை பேர் ஓட்ட ரெடியா இருக்கீங்க? பிரேக் இல்லாத கார்ல உங்களை கூட்டு போறாங்க உங்க கணவர், போயிருவீங்களா? கணவர் கூட்டு போனாலும் போக மாட்டீங்க. ஏன்னா என்ன, வண்டியில் என்ன இருக்குல்ல? பிரேக் இல்ல. ஆமா, பிரேக் இல்லாத வண்டியை நம்பி யாரும் போக மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி கடவுளை பின்பற்றுகிற வாழ்க்கையிலையும் பிரேக் இருக்கு. நீங்க பிரேக் இல்லாம நீங்க அப்படியே ஸ்லோவமா எளிமையா நீங்க பின்பற்ற நினைச்சீங்கன்னா அது விசாலமான வாசல், அங்க போயிடணும்.
இடுக்கமான வாசல்னாலே பிரேக் தான். இப்படித்தான் வாழணும்ப்பா, ஏப்பா இப்படிதான் வைராக்கியம் இருக்குன்னுப்பா, ஏப்பா என்னோட போக கூடாதுப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பிரேக் எல்லாம் வண்டி போச்சு முடியாதுன்றவாரு. அதனால புரிஞ்சுக்குங்க, ஆண்டவரை பின்பற்றுற வாழ்க்கையை இயேசு தெளிவா சொல்லிட்டு போனாரு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆசீர்வாதங்களை கேட்க கடவன் சொன்னாரா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் வாரந்தோறும் சபைக்கு வர கடவன் சொன்னாரா? 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 இல்லல, என்னதான் சொன்னாரியா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அனுதினமும் பைபிள் வாசிக்க கடவன், தினந்தோறும் செபிக்க கடவன் சொன்னாரா? பாஸ்டரை மதித்து நடக்க கடவன் சொன்னாரா? பாஸ்டர் என்ன சொன்னாலும் தலையாட்ட கடவன் சொன்னாரா? என்ன சொன்னாரு? முக்கியமான இடத்த கோட்டை விடுவோம். என்ன சொன்னாரு? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், எங்க கை வைக்கிறார் பாருங்க. நம்ம அப்படிதான் வாழ்ந்தே பழக்கம். நம்மளை நாம விரும்பிதான் நமக்கு பழக்கம், அப்படித்தானே? நம்மளை விரும்பாம இருக்க முடியுமா? நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அடுத்து எப்படி போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும், இப்படிதான் நம்ம பழக்கம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தன்னை தானே வெறுத்து, முதல்ல கை அங்க வச்சாரு, வெறுத்து, அப்புறம் சிலுவையே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு பாடே வேணாண்டவரே, பிரச்சனையே வேண்டாண்டவரே, வேண்டவே வேண்டாண்டவரே, ஏஸ்ட் வந்தா பாடுகள் எல்லாம் அவர் சுமந்துருவாரு, அப்படிதானே சொல்லி கூப்பிட்டாங்க ஆண்டவரே, எனக்கு பாடுகளே வேண்டாண்டவரே. சிலுவையை எடுத்துக்கொண்டு, அப்புறம் அனுதினமும், வாரத்துக்கு ஒரு நாள் கிடையாது, அனுதினமும் என்னை பின்பற்ற கடவுள் தெளிவா சொன்னார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இது இடுக்கமான வாசல், வர முடியாது. அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடியும் காணாமல் போவார்கள். அவங்களுக்கு தெரியாது, இடுக்கமான வாசலே தெரியாது அவங்களுக்கு. விசாலமான வாசல் நடந்துகிட்டு தான் இடுக்கமான வாசல் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க, இதே தெரியாது. அதனால ஆண்டவர் தன்னைத்தானே வெறுத்து நம்மளை பின்பற்ற சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த தகுதி அவருக்கு ஏன் இருக்கு அப்படின்னா, அவர் என்னதான் பண்ணாரு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், அடிமையின் ரூபம் எடுத்தார், தன்னைத்தானே தாழ்த்தினார், தன்னைத்தானே வெறுமையாக்கினார் சொன்னாரா? அதனாலதான் அந்த தகுதி அவர்கிட்ட இருக்கு. நம்மகிட்ட பார்த்து சொல்றாருன்னா அந்த தகுதி அவர்கிட்ட இருக்கு. நான் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தேன், தெய்வமா இருக்கிறத விட்டுட்டு மனுஷனா இருக்க வந்தேன். மனுஷனா இருக்க வந்தும் இயற்கை மரணம் அடையாமல் செயற்கை மரணம் அடைந்தேன், கொலை செய்யப்பட்டேன். நான் வயது முத்தி போய் நோய் வந்துன்னா சாகலடா தம்பி, நல்ல ஒரு வாலிப வயசு, 33 வயசு, செயற்கை மரணம், கொலை செய்யப்பட்டு இறந்தேன். என்னது? எப்படி? கொலை செய்யப்பட்டு இறந்தேன். இயேசு கொலை செய்யப்பட்டார், கொலை செய்யப்பட்டு இறந்தேன். அப்ப இந்த அளவுக்கு வெறுத்து வந்திருக்கிறார் தேவன். அதாவது அன்புக்கு இருக்கிற சக்தி, அன்புக்கு இருக்கிற வலிமை என்னன்னு எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆண்டவர் தான் சரியான உதாரணம். அன்புக்கு இருக்க சக்தி என்னங்க, அன்புக்கு என்னன்னா வேலை பார்க்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கர்த்தர் தான் சரியான சாட்சி. அவரு நம்ம மேல அவருக்கு அன்பு இருந்ததுனால பரலோகத்துல அவரால் உட்கார முடியல. ஆமா, நம்ம மேல அவருக்கு அன்பு இருந்ததுனால தெய்வமா அவரு கண்ணி பண்ண முடியல, மனுஷனா விட்டார். நம்ம மேல அவருக்கு அன்பு இருந்ததுனால கொலை செய்யப்படுறதுக்கும் சரின்ட்டார். பாத்தீங்களா அன்புக்கு இருக்கிற வலிமையை பாத்தீங்களா? கடவுளையே சுண்டி இருக்குது, கடவுளையே விட்டு வைக்கல. என்னப்பா மனுஷன் மேல அன்பா இருக்குன்னா போய் சாகுமா, சாகு அப்படிங்குது அன்பு, சாகு, வேற என்ன செய்ய, மீட்கணும்ட்டு ஆசைப்படுறீங்கன்னா அப்புறம் சாகுங்க. அன்புக்கு இருக்கிற சக்தி அதான், அன்பே பிரதானம், அன்பே சிவம். எல்லாம் இதை போக்கஸ் பண்றாங்க, அன்பு அன்பு அன்பு. கர்த்தர் நல்லவர். தீய சக்திகளோடு நமக்கு யுத்தம் இருக்கு, நம்புறீங்களா? தீய சக்திகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்ட்டு எபேசியர்ல பவுல் எழுதுறாரு. தீய சக்திகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்ட்டு தேவன் நம்மகிட்ட சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தீய சக்திகள் அண்டாதபடி கொஞ்சம் செப்சிக்குன்னு சொல்றது எப்படி? இதான் புரியுதான்னு சொல்றேன். தீய சக்திகளோடு நமக்கு யுத்தம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தீய சக்திகள் கொஞ்சம் எங்களை அண்டாதபடி செபிச்சுக்குங்கன்னு சொல்றது எப்படி இருக்கும்? சரியா? தேவன் நம்மள யுத்தத்துக்கு எடுத்திருக்கிறாரு, யுத்தம் பண்ணதான் நம்ம கூப்பிட்டுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்படி சொல்றேனே, உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? ஓத்திரம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓத்திரம் வராம பாத்துக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சரியாது? சரியில்லை.
அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எறும்பு, ஈ, கொசு, அப்புறம் பாச்சா, பள்ளி, இதுக்கெல்லாம் பயந்தா அவன் மனுஷனே கிடையாது. அப்படிதானே? கொசுக்கு பயப்படுற மனுஷனா? ஒரு எறும்புக்கு ஒரு மனுஷன் பயந்தா அவன் மனுஷனா? மனுஷன் இல்ல. ஈக்கு, கொசுக்கு, எறும்புக்கு, பள்ளிக்கு பயந்தா அவன் மனுஷனே இல்லடா. ஆமாண்டவரே, பிசாசுக்கு பயந்தா நீ என் பிள்ளையே இல்லடாங்கிற. எறும்புக்கு பயந்தா நீ மனுஷன் இல்ல, பிசாசுக்கு பயந்தா நீ என் பிள்ளையே இல்ல. கேட்டா போட, அசிங்கப்படுத்தாடா என் பேர. யாருக்கு பயப்படுற? வந்தா நிப்பியா? சும்மா பேர அசிங்கப்படுத்துறியாடு. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? புதுசா இருக்குல்ல சொல்றதெல்லாம்? புதுசா இருக்கா பழசா இருக்கா? புதுசா இருக்கு. உங்களுக்கு பழசு. ஓ, புத்தம் புதிய காப்பியா? இது பழைய காப்பியா? கர்த்தர் நல்லவர். சரி, எறும்புக்கு நம்ம பயந்தா மனுஷன் கிடையாது தானே? ஆண்டர் என்ன சொல்றாரு, நீ என் பிள்ளை என் பிள்ளை சொல்ற, பிசாசுக்கு ஏன் பயப்படுற? அப்படி என் பிள்ளை இல்லையே. என்ன சொல்றாரு, இப்ப நீ என் பிள்ளை அப்படின்னா என் பிள்ளை மாதிரி வாழ்றா. வாயில என் பிள்ளைன்னு சொல்ற, மனசுல நீ என் பிள்ளை இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. நீ என் பிள்ளைனா என் பிள்ளை மாதிரியே வாழு, சவால் விடு. தேவன் பிசாசுக்கு பயப்படுவாரா? ஏன் பயப்பட மாட்டாரு? ஜெயித்தாள். இதுல ஜெயிச்சாரு, மரணத்தை ஜெயிச்சார். தேவன் பிசாசுக்கு பயப்பட மாட்டாரு. ஓகே, அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. ஆனா என்ன செய்யறோம்? அப்ப நம்ம யாரு? நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளையா? கொஞ்சம் அப்படி நம்மளே செக் பண்ணி பாருங்க. வீட்டுல போய் நம்ம என்ன வாழ்றோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கை முறை சரிதானா, ஆண்டவர் சொல்லிடுறதுக்கும் நம்ம அன்றாட வாழ்றதுக்கும் ஒத்து போகுதா இல்ல முரண்படுதா? செக் பண்ணி பாருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பதான் நம்ம டாபிக் உள்ள போறோம். அநியாயங்கள் நடக்கும்போது கடவுள் அமைதியா இருக்கிறாரு. உண்மையா பொய்யா? பொய் தானே. அநியாயங்கள் நடக்கும்போது கடவுள் அமைதியா இருக்கிறது உண்மைதான். ஆனால் அப்படியே அமைதியா இருந்துட்டு போயிடுவாருன்னு நினைச்சிடாதீங்க, அதுல உண்மையே கிடையாது. நான் கேரண்டியா சொல்றேன். அநியாயங்கள் நடக்கும்போது, அக்கிரமங்கள் நடக்கும்போது தேவன் அமைதியா இருக்கிறது அவ்வளவு உண்மை. பாருங்களேன், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே எத்தனை பேர் இப்படி ஹாயா வண்டி ஓட்டவும் நல்லா தெரியும், இதெல்லாம் ஒரு மாதிரி கேஸ், ஆனா ஜாலியா சுத்துதுங்க, எந்த நோயும் வரமாட்டேங்குது. ஆண்டவரையே தேடுறவன் கழுத்து வலி சிஸ்டர் அப்படிங்கிறோம், அவன் பாட சுத்தான். ஆனா அநியாயம், அவ்வளவு அநியாயம் பண்றான். அப்ப அநியாயம் நடக்கும்போது தேவன் அமைதியா இருக்கிறது உண்மை. அப்ப அவர் அமைதியா இருக்கிறத வச்சுக்கிட்டு எந்த முடிவுக்கு வரக்கூடாது. அவ்வளவுதான் போல, இவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் போல, ஐயோ ஐயோ தண்டனை இல்லை போல அப்படிலாம் நினைச்சா நீங்க இருக்கு. அவர் அப்படியே போக மாட்டார், அமைதியா இருந்துட்டு போக மாட்டாரு, சரியா வச்சு வேலை காட்டுவார். அவர் வேலை காட்டும் போது அவன் எந்திக்கவே முடியாது. ஆமா, எந்திக்கவே முடியாது. சரியான லாக்கு, பூட்டை போட்டு பூடுவாரு. அந்த பூட்டை திறக்கிற சாவி எவன்ட்டுமே கிடையாது. அரண்டுவான். நான் சொல்றத 100% நம்புங்க. அநியாயம் பண்றானா, அநியாயம் பண்றானா, அநியாயம் பண்ணிட்டு ஒரு நோய் நொடி இல்லாம ஜெகஜோதியா வாழ்றானா, வேற மாதிரி முடிவு எடுத்துறாங்க, அவ்வளவுதான் போல. ஆண்டவர் அமைதியா இருப்பார் போல தெரியுது. மனுஷன் அன்னைக்கே அடிக்கணும்னு நினைப்பான், ஆனா ஆண்டவர் நேரம் பார்த்து அடிக்கணும்னு பார்ப்பாரு. மனுஷனுடைய புத்தி அப்படியே எமோஷன். ஐயோ இப்ப பண்ற கடவுளா இருந்தா வச்சுக்குவேன், புசுன்றுவேன், சேர்த்து போறோம். ஐயோ நான் கடவுளா இல்லையே, இல்லையே, கண்ணுக்கு மாதிரி நிக்கிறான், கடவுளா இல்ல, இருந்தேன் ஊதுனா போதும் எரிஞ்சிருவானே, முடியலையே. அதான் ஆண்டவங்க கடவுளை வச்சுக்கல, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அதான் ஆண்டவர் நேரம் பார்த்து அடிப்பார். அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் சும்மாவா சொல்லி வச்சான் தமிழ? நின்னு அடிப்பாரு, நேரம் பார்த்து அடிப்பாரு. இதான் உலகத்தை சொல்லுவாங்க, காலம் பேசாது, என்ன செய்யாது, ஆனா நேரம் பார்த்து அது வேலையை காமிக்கும். நீங்க இயற்கைய நோண்டும் போது சும்மாதான் இருக்கும். வாய்க்காலை மறைச்சி வீடை கட்டுறேன் கேட்டு, பேட்டரியை வச்சு காத்த கெடுக்கிறேன் கேட்டு, கெடு அமைதியா இருக்கும். இப்ப நேரம் பார்த்து டிடியில வேலை காட்டுது. ஆமா, மாசம் அதிகமாயிடுச்சான், ஆக்சிஜன் கிடைக்கலையா, நேரம் பார்த்து அடிக்கும். தண்ணி கிடைக்கல, நேரம் பார்த்து அடிக்கும். ஆமேன். இயற்கையை கை வச்சிங்க, இயற்கை நம்மளை கை வைக்கும்.
அது மாதிரி தேவனுடைய நியமங்கள்ல, தேவனுடைய வழிமுறைகள்ல மனுஷன் கை வச்சானா தேவன் நின்று அடிப்பாரு. என்ன சொல்ல வராரு? என்கிட்ட என்ன சொல்றாரு? அநியாயக்காரன் துன்மா இருக்கேன், அவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு ஹாயா தூங்கி எந்திக்கிறான்னு கவலைப்படாத தம்பி, நான் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது உண்மைதான், நான் மறுக்கவே மாட்டேன்ட்டு மறுக்கலப்பா, ஆனா நான் அப்படியே அமைதியாவே இருந்து போயிருவேன்னு நினைச்சிடாது. எல்லாம் வச்சிருக்கிறேன், ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறேன், இவனை எங்க வச்சு தூக்குவார். கண்ணால பாப்பீங்க, தூக்கிடுவேன், டக்கு தூக்குவார். எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான்னு சொல்ற மாதிரி உணர்ந்துருவார் நம்மள. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14 வாசிக்கலாம். யோவான் 14 உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கிட்ட கேட்கணும், ஆனா அவர் நாமத்துல கேட்கணுமா. அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாரு? எதை கேட்டாலும் செய்வேன் இருக்கிறாரு. சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்கு அந்த வசனம். அப்படி செஞ்சிருக்கிறாரா? எத்தனை பேருக்கு நான் கேட்டதெல்லாம் இயேசு கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியும்? பரவாயில்லையே, நீங்க கேட்டதெல்லாம் இயேசு கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க கேட்காம இருக்கீங்க, அதான் கொடுக்காம இருக்காரு. அதை மட்டும் கேட்டீங்கன்னா அதையும் கொடுத்துருவாரு. அப்படிதானே? கர்த்தர் நல்லவர். அதாவதுங்க, நான் ஒரு ஆள் மேல, நீங்க ஒரு ஆள் மேல கொள்ள பாசம் வச்சிருக்கீங்க. சரிங்களா? உங்க மகனா இருக்கட்டும், உங்க கணவரா இருக்கட்டும், எப்படியே வச்சுக்கோங்க. கொள்ள பாசம், பாசம்னா பாசம், அப்படி ஒரு கொள்ள பாசம் வச்சிருக்கீங்க. அந்த கொள்ள பாசம் வச்சிருக்கிறதுனால நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, மட்டும் என்ன கேட்டான்னு பிள்ளை என்ன கேட்டா வாங்கி தந்துடணும். நடப்பமா நினைக்க மாட்டோமா? பிள்ளை என்ன கேட்டா வாங்கி தந்துடணும், இல்லை என் கணவர் என்ன கேட்டாலும் நான் செய்வேங்க, ஐயோ அப்படின்னு ஆசைப்படுவீங்களா? இதுதான் யோவான் 14:4. யோவான் 14:4, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்றது தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தினால அவர் பேசுறாரு. என் பிள்ளைக்கு என்ன கேட்டா செய்வேன், ஐயோ என் பிள்ளை பாசம் வச்சுக்கண்டா, பிள்ளைக்கா உயிரே கொடுப்பேன்டா, எதை கேட்டு பிள்ளைக்கு என்ன கேட்டா வாய் திறந்து கேட்டா வாங்கி கொடுத்துருப்பா, வாய் திறந்து கேட்டா. இப்படிதான் இந்த பாசத்து நிமித்தம் ஆண்டவர் அந்த வசனத்தை சொன்னார். சரியா? உங்க பிள்ளை மேல கொள்ள பாசம் வச்சிருக்கீங்க, உங்க கணவன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க. அப்ப என்ன கேட்டாலும் வாங்கி தரணுங்கிற நினைப்பு ஊறிட்டு இருக்கும். சரிங்களா? இப்ப உங்க கணவன் வந்துட்டு ஒரு பாட்டில் கேட்கிறார், என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? வாங்கித்தாங்க, பாசம் வச்சுக்கல. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? பாசம் இருக்கிறதுனால என்ன கேட்டாலும் வாங்கி தரணுங்கிற நினைப்பு உள்ளூர ஊறுது. அதான் யோவான் 14:4. ஆனா அதே நேரத்துல நான் யார் மேல பாசம் வச்சிருக்கிறேனோ அவனுக்கு தகாத, பொருந்தாத, கேடு விளைவிக்கிற, பாதிப்பு உண்டாக்குற ஒரு காரியத்தை கேட்டா நான் அதை செய்ய மாட்டேன், மறுப்பேன். மறுக்க மாட்டேனா? இந்த ரெண்டையுமே நீங்க புரிஞ்சுட்டு தான் ஜெபத்தை பண்ணணும். அதனால என்ன, என் மேல கொள்ள பாசம் இருக்குன்னு சொன்னீங்க, என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்க, கேட்டா வாங்கி தர மாட்டேறீங்க, எல்லாம் நடிப்பு, எல்லாம் வேஷம். அப்படி சொல்லக்கூடாது. நீங்க கேட்கறது பாம்பு, அவர் தரமாட்டார். நீங்க கேட்கறது அப்பம் இல்ல, கல்லு, அவர் தரமாட்டார். ஜெபத்துல ரெண்டையும் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பாசத்து நிமித்தம் கேள்ற, என்னடா வேணும், யோசியாட பணத்தை பத்தி எதை கேட்டாலும் வாங்கி தந்தா கேள்ற, இது வந்து பாசம். அதான் யோவான் 14:4. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்னது கேட்டாலும் தருவார் சிஸ்டர், கேளுங்க சிஸ்டர். சிஎம் பதவி கேளுங்க சிஸ்டர், நீங்க பிஎம் பதவி கேளுங்க சிஸ்டர் கேளுங்க சிஸ்டர். அவர் வீடு கட்டி இப்பதான் ஒரு பங்களா போயிருக்கிறாரு, அந்த வீட்டு மேல கை வச்சு கேளுங்க சிஸ்டர். யார் போய் கேட்கறது? உங்களுக்கு கிடைக்கும் சிஸ்டர். இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரோட்ல ஒரு கார் நிக்குது, சூப்பர் கார், ரெட் கலர்ல ஆடிக்காரு. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த கார் மேல கை வச்சு தூக்கி சொல்றீங்களா? ஆண்டவரே இந்த கார் எனக்கு வேணாம் சொல்லுங்களேன். அந்த மனுஷன் உங்களுக்கு வந்து ஓசியா தருவான். என்ன அது?
என்ன அதுன்னு? ஏன் என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் சிஸ்டர். கேளு. அடுத்த விட்டு ஆட்டையை போடு, அடுத்த ஆட்டையை போடு. தப்பு. அது ஏன் அப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்குங்க. உங்களை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நமக்கு நம்ம பிள்ளை மேல அவ்வளவு பாசம் இருக்கும்போது, உனக்கு என்னப்பா வாங்கி தரப்பா, வாப்பா உனக்கு என்ன வாங்கி தரப்பா தான் சொல்லி கூட்டு போவோம். அப்படிதான் கூட்டு போவோம். அதான் யோவான் 14:14 அப்படிதான் சொல்றாரு அவரு. அங்க போன வாட்டி உங்க பிள்ளை வந்துட்டு, அம்மா எனக்கு பட்டாக்கத்தி வேணும்னு கேட்கறான், வாங்கி தருவீங்களா? என்ன என்ன வாங்கி தருவீங்க, தர மாட்டீங்க சொன்னா தப்பு தானே? அதான் ஏங்க, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைக்கு இந்த பிளான் பண்றீங்களே, பரலோகத்தில் இருக்கிற நல்ல தகப்பன் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும், என்னத்தை கொடுக்க கூடாது, எப்ப கொடுக்கணும், எப்ப கொடுக்க கூடாது, உங்க ஜெபத்துக்கு எப்ப பதில் தரணும், அது எந்த மெத்தட்ல தரணும், இது தெரியாமையா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? நீங்களே நான் சின்ன மொழி வச்சுட்டு இவ்வளவு பேசுறீங்கல்ல, பெரிய முளைக்கார எப்படி பேசுவாரு? எவ்வளவு யோசிப்பாரு அவரு? ஆமேன்னு சொல்லுங்க. அதனால ஆண்டவரை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. உங்க லெவல் கொண்டு வராதீங்க, அவர் லெவலே வேற. ஆமேன். அதனால யோவான் 14:14 தப்பா புரிஞ்சிக்க கூடாது. வசனம் அப்படி இருக்கே, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் எடுக்கலாம். 3ஆம் அதிகாரம் எடுங்களேன், அங்கிருந்து வருவோம். 1, 2, 3, 4 வாசிக்கலாமா? குயிக்கா வாசிங்க. அப்போ ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது கவனிங்க, தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் தானே? அடுத்து என்ன நடக்கும்? சாம்பார், பாயாசம், ரசம் ஊற்றுவாங்க, சாப்பிட்டு போயிடணும். அடுத்து என்ன நடக்கும்? அதான் நடக்கும். அதான் பாஸ்டர் எது? அதான் பாஸ்டர் நடக்கும். அதான் எது? பிறவி செப்பான் என்ன செய்வான்? எழுந்து நடந்துருவான். அது எழுந்து நடந்த உடனேயும் அந்த ஒரு சம்பவத்துல வச்சு ஏகப்பட்ட ஆயிரங்கள் ரசிக்கப்பட்டுருவாங்க. சரிங்களா? இதான் அந்த சம்பவம். நேரம் சுருக்கமாக கொண்டு வரேன் நான். சரி, இப்ப கவனிங்க. எப்ப என்ன கவனிங்க. இந்த அலங்கார வாசல்ல அந்த எருசலேம் தேவாலயத்துல இந்த பிறவி சப்பானிய இயேசு வாழ்ந்த அந்த நேரத்துல, அந்த நாட்கள்ல வைக்காம இருந்திருப்பாங்க? பிச்சை கேட்க வச்சிருப்பாங்கல்ல? அங்கதான் வரணும். ஏன்னா பிறவி சப்பானி அவனை வச்சு பிச்சை எடுக்கிற வேலை போயிட்டு இருக்கு. இயேசு இவனை பார்த்து போயிருப்பாரா, பார்க்காம போயிருப்பாரா? இயேசு கண்ணுக்கு இவன் தப்பிச்சிருப்பானா? பார்த்திருப்பானா, பார்த்திருக்க மாட்டாரா? கண்டிப்பா பார்த்திருப்பாரு. அப்புறம் இயேசு அவனை கூட்டு சோகம் கொடுக்கல. இயேசு கண்ணில் பட்டுட்டான், கிராஸ் பண்ணி தான் போறாரு. ஆனா இயேசு அவனை கண்டுக்கல. இயேசு அவனை சுகமாக்கி இருந்தா, கவனிங்க, இயேசு அந்த பிறவி சப்பானிய சுகமாக்கி இருந்தா 10:11 உலகம் அதை பார்த்திருக்கும். அன்னைக்கு லாசரு, அன்னைக்கு நாய் ஒரு விதவைக்கு மகனை எழுப்பினாரு, அன்னைக்கு இந்த அவனுக்கு கண்ணை திறந்தாரு, அன்னைக்கு நடக்க வச்சுட்டாராக்கும் அப்படின்ட்டு 10:11 சேர்த்திருப்பாங்க அவனை. அற்புதங்கள்ல 10:11. இயேசு அவனை சுகமாக்கியிருந்தா 10:11 இஸ்ரவேலர்கள் அதை பார்த்திருப்பாங்க. ஆனா பேதுரு வழியா, யோவான் வழியா அவனை சுகமாக்கும் போது ஆச்சரியமா அதை பார்ப்பாங்க. இதான் தேவனுடைய ஞானம், தேவனுடைய அனந்த ஞானம், தேவனுடைய நடத்துதல்கள், தேவனுடைய ப்ரோக்ராம்ஸ். இதெல்லாமே ப்ரோக்ராம்ஸ். எப்படி செய்யணும், எப்ப செய்யணும், அது சொல்ல வர. எப்ப செய்யணும்? இயேசு எத்தனை பேரை சுகமாக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த பிறவி சப்பானியை விட்டு போயிட்டாரு. ஏன்னா இவனை பேதுரு வழியா சுகமாக்குறதுக்காக விட்டுட்டு போயிட்டாரு. அப்படியே பிச்சை கட்டிட்டு பேதுரு யோவான் வருவான். அதனாலதான் கவனிங்க, 10:11 அற்புதம் போயிடக்கூடாது. இவனை கொஞ்சம் விட்டுட்டு மரித்து பரமேறி போனதுக்கு அப்புறம் பேதுரு யோவான் வழியா இவனை சுகமாக்குவோம். அப்படி சுகமாக்குனா
ஆச்சரியமா பார்ப்பாங்க. நம்பர் 1. 2வது, இவனை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை அறுவடை பண்ணிடலாம். இதே இதை இயேசு பண்ணியிருந்தா இவ்வளவு ரசிக்கப்பட்டிருப்பாங்களா? இந்த கூட்டம் ரசிக்கப்பட்டிருக்குமா? பேதுரு காலத்துல பேதுரு இந்த அற்புதத்தை பண்ணும்போது ரசிக்கப்பட்ட கூட்டம் இயேசு பண்ணியிருந்தா ரசிக்கப்பட்டிருப்பாங்களா? சொல்லுங்க. 10ஓட 11 அத்தோட இது 1. ஆனா பேதுரு பண்ணும்போது உலகம் தனி கவனம் செலுத்துது. எப்படி அந்த பேசிட்டு படிச்சு பாருங்க. எப்படி, யாரு, எப்படி இருந்துச்சு, எப்படி குணமாக்குனீங்க? ஒரே ஆச்சரியம் ரசிக்கப்படுறாங்க ஜனங்க. ஆமீன் சொல்லுங்க. அப்ப முடிப்போம். அந்த பிரவி சப்பானி குடும்பத்திற்கு பாரம், அப்படிதானே? குடும்பத்துக்கு அவன் பாருங்க. நீங்க பிறந்ததுல இருந்து நாங்க தாங்க குளிப்பாட்டுறோம், நாங்க தாங்க பல் தேய்ச்சி விடுறோம். என்னங்க கஷ்டங்க, பிறந்தது ரொம்ப கஷ்டங்க அவனு. அது ஒரு பாரம். அப்புறம் அவனை சுமந்து கொண்டு வந்துதான் தேவாலயத்துல வைக்கணும். ஜாப் முடிஞ்சோடையும் சுமந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போகணும். டெய்லி இந்த வேலை பண்ணணும் அவங்க. அப்ப குடும்பத்துக்கு அவன் ஒரு பாரம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் தான் பலம். ஏன்னா அவனை வச்சுதான் சில ஆயிரங்களை தூக்குனார். ஆமென். குடும்பத்துக்கு பாரம் நினைக்கிறீங்களா? உங்களை வச்சுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவர் கட்ட போறாராம். கட்டிடுவார். ஆமென். விசுவாசம் வருதா? பாருங்க, இயேசு குணமாக்க முடிஞ்சும் அவனை குணமாக்காம பைபாஸ் பண்ணி போயிருக்கிறாருங்க. கவனிங்க, இயேசு காலத்துல இருந்த இதே பிரவிச்சப்பாணி குணமாக்கப்படல. ஆனா இயேசுக்கு அப்புறம் தான் குணமாக்கப்படுறான். அவ்வளவு காலம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சுகத்துக்கு வெயிட் பண்றான். ஆமென். அப்ப பிரவி சப்பானிக்கு சுகம் உண்டு. ஆனா சுகம் தள்ளி போயிருக்கு. என்ன போயிருக்கு? தள்ளி போயிருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளவுதான். ஆனா என்ன உண்டு? உங்களுக்கு விடிவு காலம் உண்டு. என்ன உண்டு? விடிவு காலம் உண்டு. ஆனா தள்ளி போயிருக்கு. வரும், காத்துருங்க. நம்பிக்கை இழக்காதீங்க. தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு முடிப்பாரு. அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாரு? இதுக்கு மேல நீ பூமிக்கு பாரண்டான்னு தூக்கிடுவார். இதுக்கு மேல நீ பூமிக்கு பாரண்டா அப்படின்னு நம்மளை எடுத்துருவார். அது வரைக்கும் என்ன செஞ்சாகணும்? இருந்துதான் ஆகணும். தேவ சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எல்லாரும் இங்க இருந்துதான் ஆகணும்.